எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரவை இட்லி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அது 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துரி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 கப்பு ரவை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் பவுலில் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடெல்லாம் ஆறட்டும். இப்போ சூடெல்லாம் ஆறிடுச்சு. 3/4 கப்பு தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஈனோ சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் முந்திரி வச்சுருக்கேன். ஒன்று உள்ள வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இட்லி பிளேட் உள்ள வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 12 நிமிஷம் வேகட்டும். இப்போ மீடியம் ஹீட்டில் 12 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சூடெல்லாம் ஆறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.